அருகே நள்ளிரவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து பாபநாசம் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணம் செய்த 23 பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் கட்சி அலுவலகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 17வது ஆண்டு விழா நடைபெற்றதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் எம். யாக்கூப் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பாஜக எதுவும் செய்யவில்லை என்றும், சிக்கந்தர் ஹில் மற்றும் தர்கா முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்றாலும் பல விவகாரத்தில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பாஜக எழுப்புகிறது என விமர்சித்து பேசினார். ஆனால் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சொத்துக்கள், அந்த வக்ஃபு வாரிய சொத்துகள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களாக இருக்கிறது. அது அபகரிக்கிறது எப்படி? பொழுது இங்கே மசூதி இருக்குது என்று சொன்னால், இந்த மசூதியை இப்போ இருக்கக்கூடிய சட்டம், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இது எங்களுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, பட்டா கிடையாது, சிட்டா கிடையாது, ஆகையால் நாங்கள் மாநகராட்சிக்கு எடுத்துக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த உத்தரவை எடுத்துக்கொள்ள முடியும். இதுதான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்கிறது. இந்திய மாணவர் சங்கத்தினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் தலைவர் தேவி, சேலம் மாவட்டத்தில் சமீப காலமாக பள்ளி குழந்தைகள், மாணவிகள் மீதான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது என்றும், மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாக பேட்டியளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை இப்போ கடந்த காலமாக சமீப காலமாக நிறைய இருக்கு. அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் வாலிபர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கம் இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டோம். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்வித்துறை செயலருக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் 3 அமைப்பும் சேர்ந்து சொல்லி வந்திருக்காங்க. வேலூர் மாவட்டம் லத்தேரி ரயில்வே கேட்டில் மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைத்து தர கோரிக்கை விடுத்து லத்தேரி, அன்னங்குடி, திருமணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் லத்தேரி பேருந்து நிலையத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்தியாளர்களிடம் மத்திய அல்லது மாநில அரசுகள் ரயில்வே மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும், இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அதனால நாங்க ரொம்ப 50 வருஷமா இன்னைக்கு நேரத்துல இல்ல, எங்க 3 தலைமையாக போராடுறோம். இந்த சுரங்கப்பாதையோ இல்ல ஓவர் பிரிட்ஜ் எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆட்சியாளர் யாருமே அதை பத்தி கண்டுக்கல. ஆனா அதுக்காக இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான். இது நாங்க முதல் முறையா ஏறெடுத்திருக்கிறோம். இது வராத பட்சத்துல அதுக்கு அடுத்தபடியாக நாங்க மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் தயாரா இருக்கிறோம். இது 1 கிராமம் 2 கிராமம் இல்ல, 15 கிராமத்தினுடைய வாக்கு. இப்ப எல்லா 15 கிராமத்தினுடைய மக்கள் அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த இது ஒரு கோரிக்கையா, நீண்ட நாள் கோரிக்கை நாங்க அதை முன் வச்சு இன்னைக்கு நடத்தி இருக்கிறோம். இது ஆரம்பம் தான். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் வந்திருந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் நசரத் நகர் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் புகார் மனு அளித்தனர். அந்த புகார் மனுவில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் மதுபான கடை அமைக்க கூடாது என புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.